ரொம்ப ஈஸியாக ஒருத்தரை நம்ம ஜட்ஜ் பண்ணிடுறோம்ல. அவளுக்கு என்ன குழந்த இருக்குது, அவளுக்கு என்ன குடும்பம் இருக்குது, அவளுக்கு என்ன உங்கள் வீட்டுக்காரர் அவ்வளோ சம்பாதிக்கிறாரு, என்ன பிரச்சனை இருக்க போகுது, அவளுக்கு என்ன வேலைக்கு போகல வீட்டில் இருக்கா, அவளுக்கு என்ன வேலைக்கு போகிறா அப்படின்னு இந்த பொண்ணுங்களை சுற்றின இந்த கேள்விகள் மட்டும் மாறவே மாறாது. அது ஆங்கிள் தான் மாறும், அந்த பொண்ணை சார்ந்த பிரச்சனை தான் மாறுமே தவிர்த்து அந்த கேள்விங்கிறது அந்த பொண்ணை போய்கிட்டே தான் இருக்கும். அந்த பொண்ணுக்கிட்ட அந்த பொம்பளை பிள்ளைன்னு வந்துட்டா கேள்வி அப்படின்றத கடந்தே வர முடியாது. அந்த கேள்வி எங்கே போனாலும் நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் விட கொடுமை என்னென்னா, அந்த கேள்வியை கேட்குறதே இன்னொரு பொண்ணாகவே இருக்கும். ஒருவேளை இந்த வீடியோவை பசங்க பார்க்குறீங்கன்னா ஃபுல்லாகவே பாருங்கள். நான் பேசுகிறதுல சரி தப்புன்னு உங்களால் பிரித்து பார்க்க முடியும்ல. அப்படி நான் பேசுகிறதால உங்களுக்குள்ளே ஒரு சின்ன மாற்றம் வந்துட்டால் கூட அது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும். என்னால் யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கு அப்படின்னும் போதே அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ நான் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஜென்டில் பேரண்டிங் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். பொதுவாக பேரண்டிங் அப்படின்னாலேயும் அம்மா பாதி எஃபோர்ட் போடணும், அப்பா பாதி எஃபோர்ட் போடணும், இது ரெண்டும் சேர்ந்தால் தான் பேரண்டிங். ஆனால் இப்போ பேரண்டிங் அப்படியா இருக்குது? கிடையாது. பேரண்டிங் அந்த காலத்தில் கூட குழந்தைய தூக்குறதா இருக்கட்டும், வளர்க்குறதா இருக்கட்டும், அம்மா பாதி எஃபோர்ட் அப்பா பாதி எஃபோர்ட் போட்டு குழந்தைய அந்த காலத்தில் ரொம்ப நல்லாவே வளர்த்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் எல்லாமே இருக்குது, நமக்கு கிடைக்காததே கிடையாது, எல்லாமே கிடைக்குது, எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஆனாலும் நம்மளால் கொஞ்சம் டைமை ஒய்ஃபுக்காகவோ இல்லை குழந்தைக்காகவோ கொடுக்க முடியறதே கிடையாது. நீ பார்த்துக்கோ, குழந்தைய வீட்டில் தானே இருக்க, நீ பார்த்துக்கோ, குழந்தைய நீ தானே பார்த்துக்கணும், அதுக்கு நீ தான் பொறுப்புன்ற மாதிரி எல்லா ப்ளேமையும் தூக்கி அம்மா மேலே வச்சுட்டு இந்த அப்பாக்கள் நான் பார்த்த வரைக்கும் என் வீட்லேயுமே அதுதான் நடந்துகிட்ருக்கு. வரைக்கும் என்ன பண்ணுறீங்கன்னா, அம்மா மேலேயே எல்லா ப்ளேமையும் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ கல்யாணத்துக்கு அப்புறமும் மாற்றமானது பொம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும்தான் நடக்குது. இந்த ஆம்பளை பசங்க என்ன பண்ணுறீங்கன்னா, அதே நிலைமையில தான் இருக்கணும்னு எப்போவுமே ஆசைப்பட்றீங்க. அதே மாதிரி வேலைக்கு போவேன், சம்பாதிப்பேன், வீட்டில் கொண்டு கொடுப்பேன், நான் எனக்கு என்ன சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை தேடி போவேன் தவிர்த்து என்னோடய சந்தோஷம் குழந்தைகிட்டேயோ என் பொண்டாட்டிக்கிட்டேயோ இருக்குதுன்னு நினைக்கிற ஒரு 15% அப்புறம் அவ்வளோதான் இருக்காங்க மொத்தத்துக்கேவும். அதுக்கு மேலே இருக்கவங்களாம் கிடையவே கிடையாது. எல்லாம் தன்னோட சந்தோஷம்தான் முக்கியம் நினச்சிக்கிறீங்க. அதாவது நம்ம வேலைக்கு போனோம், கரெக்டாக அந்த சம்பளத்தை கொண்டு பொண்டாட்டி கையில் கொடுத்துட்டாலே பிரச்சனை சால்வ், அவ்வளோதான். அதுதான் என்னோடய கடமை, அதோடு முடிஞ்சுது. குழந்தைய பார்க்கணும், குழந்தைக்கு இது தேவையா அது தேவையா நான் பார்க்கணும், காசு மூலியமாக செய்கிற அதாவது குழந்தை இதை கேட்டால் வாங்கி கொடுத்துட்டேன், குழந்தை அதை பார்த்தனே ஆசைப்பட்டான் நான் செஞ்சுட்டேன் அப்படின்றது ஜென்டில் பேரண்டிங் கிடையாது. என் குழந்தைக்கு நான் சாப்பாடு ஊட்டி விட்டேன், என் குழந்தைக்கு நான் டைப்பர் போட்டு விட்டேன், என் குழந்தைக்கு நான் ட்ரெஸ் மாற்றி விட்டேன், என் குழந்தைய நான் குளிப்பாட்டினேன், அதான் ஜென்டில் பேரண்டிங். உங்கள் ஒய்ஃப் ஒரு வேலையாக இருக்காங்க அப்படின்னா இந்த வேலையை நீ அந்த வேலையை முடிச்சுட்டு இதை நீ செய்யுமான்னு சொல்கிறீங்கல்ல, அதுக்கு பேர் சிங்கிள் பேரண்டிங். அது அவங்க சிங்கிளாகவே பண்ணிக்கலாம். ஜென்டில் பேரண்டிங்னா 2 பேர் இருந்து அந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு பேர் தான் ஜென்டில் பேரண்டிங். ஆனால் அது இங்கே யாருமே செய்கிறது கிடையாது. அதை நீங்கள் செய்யாததோட விளைவு என்ன ஆகும்னா, அந்த அம்மாவோட மைண்ட் செட் எப்படி ஆயிரும்னா, நம்ம ஏதோ தனித்து நம்மளை ஒரு உலகத்தில் விட்டுருக்காங்க, நம்மளை சுற்றி ஏதாவது இந்த குழந்தை மட்டும் தான் நம்ம உலகம்னு நம்மளை விட்டுட்டாங்க. இத்தனை நாள் அவங்க சூழ்நிலை வேறு மாதிரி இருக்கும், அவங்க குடும்பம் ஃபேமிலி வெளியே சுற்றுறது, அவங்களுக்கு நிறைய சந்தோஷம் இருந்திருக்கும், இங்கே போகணும் அங்கே வரணும் இதை செய்யணும், அந்த மாதிரி நிறைய இருந்திருக்கும், வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும். அப்படி இருந்த ஒருத்தவங்களை நீங்கள் அது எதுவுமே கிடையாது, அதுக்கெல்லாம் டாட் வச்சுட்டு குழந்தை மட்டும்தான், குழந்தைய சுற்றி மட்டும்தான் உன் உலகம் இருக்கணும், அதை தாண்டி நீ எங்கேயும் போயிடக்கூடாதுன்ற ஒரு வட்டத்துக்குள்ளே நிப்பாட்டிட்டு போயிடுறீங்க நீங்கள் வெளில ஜாலியாக. அந்த வட்டத்துக்குள்ளே இருக்க அவங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்கமே. கிட்டத்தட்ட மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கவதும் அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிறதும் ஒன்று. 4 செவுத்துவே திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு அந்த குழந்தையோட அழுகை, அந்த குழந்தையோட சவுண்டு, இதையே திரும்ப 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 ரொட்டீனாக கேட்கும்போது என்ன ஆகிடுதுன்னா மென்டல் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுது. அந்த டிப்ரெஷனில் என்ன ஆகுதுன்னா ஜென்டில் பேரண்டிங்கிறதே கட் ஆகி பேரண்டிங்கே வரமாட்டுது. கத்துறது, அந்த குழந்தைய போட்டு அடிக்கிறது, ரொம்ப வைலண்ட்டாக நடந்துக்கிறது, சின்ன விஷயம் அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவீங்க நீங்கள் இதெல்லாம் ஒரு விஷயம் நான் குழந்தைய அடிக்கிறேன்ட்டு போயிடுவீங்க. குழந்தைய அடிக்கிறதுக்கான காரணம் அந்த குழந்தை அதை செஞ்சிச்சு அப்படின்றது கிடையாது. அந்த குழந்தைய நம்மளை தவிர்த்து யாரும் கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அப்போ நம்ம மட்டும் என்ன அடிமையா, அப்போ நம்ம மட்டும் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதனால வர்ற கோபம் யார் மேலே காட்டுறதுன்னு தெரியாமல் அது மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய பெற்று வளர்த்து நம்ம வளர்த்துடணும், நம்ம தான் பார்த்துக்கணும்னு நினைக்கிற அந்த அம்மாவேவும் அந்த குழந்தைய அடிக்கும் போது எப்படி இருக்கும்? அந்த சூழ்நிலை கொண்டு விடுறது யாருன்னா இப்போ இந்த பசங்க தான். எல்லோரும் அப்படி இல்லை இருக்காங்க, இன்னும் ஜென்டில் பேரண்டிங்லாம் நிறைய இருக்காங்க.
2 பேரும் தான் கேர் பண்ணிக்கணும், 2 பேரும் பார்த்துக்கணும், 2 பேருமே சமந்தான், நீ இதை செஞ்சேன்னா நான் அதை செய்கிறேன்றவங்களும் நிறைய இருக்காங்க. உங்களை அதிகமாக வந்து யாரும் இந்த குழந்தைய நீ மட்டும் தான் பார்த்துக்கணும், நீ அப்பா தானே நீ மட்டும்தான் பார்த்துக்கணும் அப்படின்னு யாரும் தள்ளலை. நீ பாதி சரியா, நான் பாதி பண்ணுறேன். நீ சமைக்கிறியாம்மா, நான் குழந்தைய பார்த்துக்கிறேம்மா, நான் கொஞ்சம் நேரம் வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நீ சமைச்சிட்டு வந்து குழந்தைய தூக்கு, அதுக்கப்புறம் நான் எனக்கு எது தேவையோ அதை நான் பண்ணிக்கிறேன், எனக்கு தேவையான விஷயங்கள், எனக்கு சந்தோஷம் கொடுக்குற விஷயத்த நான் பண்ணுறேன். ஒன்றும் கிடையாது. காலையில் வேலைக்கு போகிறீங்க, எந்திரிச்சு காலையில் போயிட்டு ஈவினிங் வர்றீங்க, ஈவினிங் வர்றதுக்குள்ளே உங்கள் வேலை உங்களுக்கு எது சந்தோஷம் கொடுக்கும், கொஞ்சம் ஃப்ரீ டைம் உங்களுக்குன்னு நிறைய கிடைக்கும் அந்த ஈவினிங் டயத்துக்குள்ளேயும். ஒருவேளை ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருந்தால் கூட வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டாப்பா, நான் எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருப்பா, கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் குழந்தைய பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை தான். அப்படியாப்பா நீ பார்த்துக்க வேண்டாம்ப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பான்னு தானாக அந்த ஒய்ஃப் சொல்லிடுவாங்க. நீ பார்த்தே தான் ஆகணும்னு எந்த ஒய்ஃபும் இப்போ வரைக்கும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை ஒரே ஒரு வார்த்தை, பா எனக்கால முடியல நான் பார்த்துக்கிறேன். அப்படியாப்பா உனக்கு ஏதாவது வேலை இருக்காப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா, கொடுப்பா குழந்தைய நான் வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு மணி நேரம் ஃப்ரீ டைம் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக நல்லா ஸ்மூத்தாக போகும். இப்போ தேவைப்படுறதுலாம் இந்த அம்மாக்களுக்கு 2 குழந்தை 3 குழந்தை 1 குழந்தையாகவே இருந்தால் கூட இந்த அம்மாவுக்கு தேவையெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ், ஃப்ரீ டைம், அவங்க மைண்டை அந்த குழந்தைய விட்டு வெளியே வரணும். குழந்தை ஒரு சேஃபான இடத்துல இருக்குது, இப்போ நம்ம நிம்மதியாக இருக்கலான்ற அந்த ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கு தேவை. அதை மட்டும் நீங்கள் கொடுத்தாலேவும் பிரச்சனை சண்டை இது எதுவுமே தேவையில்லாமல் வரவே வராது. என் வீட்டில் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கும். எதுக்கு சண்டை வருது, எதனால சண்டை வருதுன்னு எனக்கு தெரியாது. மொத்தம் சண்டைக்கு காரணம் யாராக இருக்கும்னா நானாக தான் இருப்பேன். அவங்க அமைதியாக இருந்தாலுமே சண்டை நான் தான் போடுவேன். சண்டையாக இருக்கட்டும், கத்துறதா இருக்கட்டும், சின்ன விஷயமா இருக்கும், அதுக்கு நான் அவ்வளோ கற்றுவேன். காரணம் என்னன்னா அவர் சண்டைக்கு இழுக்கலை, இருந்தாலும் காரணம் யாருன்னா அவராக தான் இருப்பார். காலையில் மார்னிங் எந்திரிச்சு போகிறவர் ஈவினிங் வர்ற வரைக்குமே எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்க ஒர்க்கு மட்டும்தான் அவங்களுக்கு முக்கியம்னு இருப்பாங்க. அப்போ எனக்கு என்ன தோணுன்னா, குழந்தைய காலையிலேருந்து நைட்டு வைக்கிற வரைக்குமே நான் தான் பார்த்துக்கணும். சின்னதாக ஒரு விஷயம் அந்த கேப்பில் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறதோ, அது கூட பெரிய விஷயமே வச்சுக்கலாமே. லைட்டாக குழந்தைக்கு வந்து டைப்பர் போட்டு விட்றது, நைட்டு தூங்கும்போது தூங்க வைக்கும்போது பக்கத்தில் போட்டு வச்சு தூங்க வைக்கிறது, அந்த குழந்தைய குளிக்கும்போது குளிக்க வைக்கிறது, அது மாதிரி சின்ன சின்ன விஷயம் அது மாதிரி பண்ணுறது. இந்த மாதிரிலாம் பண்ணாலே பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் அவங்க பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம்காக என்ன ஆச்சுன்னா, இல்லை தனியாக நானே எல்லாத்தையும் பார்த்துக்கணும், அவங்களுக்கு ஒர்க்கு தான் முக்கியம் அப்படின்னும் போது என் குழந்தைய நானே பார்த்துக்கிறேன், அப்போ நான் சிங்கிள் மதராகவே ஆயிக்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு அந்த மாதிரி மைண்ட் செட் போக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கு ஒரு டிசிஷன் எடுக்கலைன்னா இது போய் டிவோர்ஸில் நிற்குன்ற கட்டத்துக்கு வந்துருச்சு. இது சாதாரண குழந்தை விஷயம்னு உங்களுக்கு தெரியும்னா போய் உங்கள் கூட இருக்கவங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது குழந்தை வச்சுருக்க ஒரு அம்மா கிட்டே போயிட்டு நீ என்ன மனநிலைமையில் இருக்க, நீ நல்லா இருக்கியான்னு மட்டும் ஒரே ஒரு வார்த்தை கேளுங்க. ஃபஸ்ட்டு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ நல்லா இருக்கியா, நிம்மதியாக இருக்கியான்ற ஒரே ஒரு வார்த்தையை கேளுங்க. ஒன்று பதிலே பேச மாட்டாங்க, இல்லைன்னா கண்ணீர் மட்டும்தான் வரும், வேறு பதிலே வராது அவங்க வாயிலிருந்து. ஒருவேளை நல்லா ஹஸ்பண்ட் பாதிக்கு பாதி டைம் பார்த்துக்கிறாங்க வைக்கிறாங்க அப்படின்ற அப்படி இருக்க ஒரு பேரண்டிங்கில் வந்து இந்த பிரச்சனைலாம் எதுவும் வராது. அவங்க ஃபேமிலி வந்து நார்மலாக போகும். அவங்களுக்குமே டிப்ரெஷன்லாம் இருக்கும், ஆனால் அவங்க வந்து ஹேண்டில் பண்ணிப்பாங்க அதெல்லாம். இந்த தனியாக 2 பேர் ஃபேமிலியாக இருந்துட்டு தனியாக அம்மா மட்டும் பார்த்துக்கிற குழந்தையோட மனநிலையே மொதல் போய் பாருங்கள். ரொம்ப ஆங்கராக இருக்குது அந்த குழந்தை, அடிக்கிறது கத்துறது இதெல்லாம் அந்த குழந்தை பண்ணும். காரணம் என்னென்னா அவங்க அம்மா பண்ணுறது. அவங்க அப்பானால அவங்க அம்மா பண்ணும்போது அந்த குழந்தைய அதை தானே பண்ணும். இப்போ என் மேலே தப்பு இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன், நான் கத்திருக்கக்கூடாது சண்டை போடக்கூடாதுன்னு நான் நினப்பேன். ஆனால் என் அவுட் ஆஃப் மைண்ட் அதெல்லாம் தாண்டி யோசிக்கும். என்னடா லைஃப் இது, எதுக்கு இதில் வந்து மாட்டணும், நம்ம ரூட்டு கரெக்டாக தானே போயிட்டு இருந்தது, நம்ம ஏன் ஃபேமிலி குழந்தைன்றதுக்குள்ளே வந்து கமிட்மெண்ட்டில் நம்மளாம் விழுந்தோம், ஒருவேளை விழுந்தது தப்போ, ஒருவேளை குழந்தை பெற்றதே தப்போ, ஒருவேளை கல்யாணம் பண்ணதோ தப்போன்னு அது ரொம்ப தூரம் போகுது. அப்போ அந்த கான்வர்சேஷனை வந்து நம்ம கட் பண்ணணும்னா ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும்ல. அப்படி நான் எடுத்ததான் ஒன்று. ஃபஸ்ட்டு ஃபேமிலி ஜாபு இது 2 கொலாப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். எனக்கு தோணுனதை நான் சொன்னேன், ஆனால் அது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. குழந்தைய அதாவது நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன். எனக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகி ஒன்று நான் ஏதாவது பண்ணிப்பேன், அது மாதிரி ரொம்ப ஓவர் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுச்சு. அப்போ இதை நம்ம ஸ்டாப் பண்ணணும்ல. ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப தூரம் போயிடுச்சுன்னா அது ரொம்ப பிரச்சனை ஆயிரும்ன்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா எங்கள் வீட்டுக்கு போயிட்டு குழந்தைய வந்து பாதிக்கு பாதி கேர் பண்ணிக்க முடியும்னா நம்ம வந்து ஜென்டல் பேரண்டிங்கை ட்ரை பண்ணலாம். அந்த பேரண்டிங்குள்ளே போய் நம்ம லைஃப்பை எப்பவும் போல் ரன் பண்ணலாம். இல்லை
சிங்கிளாக தான் நீ எல்லாமே பார்த்துக்கணும் அப்படின்னும்போது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நீங்கள் உங்கள் செப்பரேட் லைஃப்பில் இருங்க, நான் என் செப்பரேட் லைஃப்பில் இருக்கேன்ற மாதிரி முடிவு பண்ணியாச்சு. இது கேட்குறவங்களுக்கு ரொம்ப வல்கராக தெரியலாம், இல்லை நான் பேசுகிறதே தப்பாக கூட தெரியலாம். ஆனால் என் மைண்ட் செட்டில் இருந்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அது கரெக்டாக தான் பட்டுச்சு. ஏன்னா என்னோடய குழந்தையோட ஃப்யூச்சர் எனக்கு ரொம்ப முக்கியம். இதே மைண்ட் செட்டோடு நான் அந்த பையனை வளர்த்துக்கிட்டே இருந்தேன்னா அந்த பையன் மாறவே மாட்டான். எனக்கு இருக்க ஆங்கர் இஷ்யூ அந்த பையனுக்கு இருக்குது. அப்போ அதெல்லாம் நான் மாற்றணும், குறைக்கணும், கொண்டு வரணும் அப்படின்னும்போது அதெல்லாம் நான் சரி பண்ணணும்னா என் லைஃப் நார்மல் ஆகணும், நான் நார்மல் ஆகணும், அதுலேருந்து வெளில வரணும் அப்படின்னு இதெல்லாம் பேசி இதுக்கு அவருக்குமே நான் 1 மாதம் டைம் கொடுத்தேன். அந்த டைத்தில் அவர் யோசித்து இது தப்பு இது சரின்றதுக்கப்புறம் அவங்களாம் வந்து சரி நீ பாதி கேர் பண்ணிக்கிறியாமா, நான் பாதி கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே வர்றதுக்கே எங்களுக்கு 1 மாதம் டைம் எடுத்துச்சு. ஆனால் அந்த 1 மாதத்தில் நான் என் அம்மா வீட்டில் இருந்த வரைக்கும் எனக்கு அந்த தாட்டே தோணலை. ஏன் தோணலைன்னா என் வீட்டில் கேர் பண்ணிக்கிறதுக்கு 4 பேர் இருந்தாங்க. எங்கள் அம்மாவாக இருக்கட்டும், எங்கள் அப்பாவாக இருக்கட்டும், என் அண்ணா, எங்கள் அப்பா, அந்த மாதிரி எல்லாம் கேர் பண்ணிக்கிட்டாங்க நல்லா. அதனால் வந்து எனக்கு இந்த குழந்தை வந்து ஒரு பிரச்சனையாக இப்போ என் குழந்தை வந்து பிரச்சனை கிடையாது. அந்த பேரண்டிங்கில் எந்த பிரச்சனையும் எனக்கு அப்போ அங்கே இல்லை. அப்போ அங்கே நிறையா பேர் இருக்கவும் எனக்கு அது பிரச்சனையாக தெரியல. இங்கே வந்து நான், என் ஹஸ்பண்ட், என் குழந்தை அப்படின்னும் போது இதை தாண்டி உலகமே எங்களுக்கு கிடையாது. இங்கே அங்கே வேறு, இங்கே வேறு. அப்போ இந்த இடத்துல நாங்கள் 2 பேருமே தான் வந்து பேரண்டிங்கும் நீ பாதி நேரம் பார்த்துக்கோ, நான் பாதி நேரம் பார்த்துக்கோன்ற இதில் போனால் மட்டும்தான் ஃபேமிலியை ரன் பண்ணி கரெக்டாக பர்ஃபெக்டாக கொண்டு போக முடியும். இல்லைனா ஒருத்தர் மட்டும் அந்த லைஃப்பில் என்ஜாய் பண்ணிவிட்டு இன்னொருத்தர் வந்து ரொம்ப டிப்ரெஷனாக என்னடா லைஃப் இதுன்னு லைஃபே வெறுக்கிற அளவுக்கு ரொம்ப தூரம் போயிடுச்சுன்னா அப்புறம் எதுக்கு நம்ம வந்து மேரேஜ் லைஃப் அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே இருந்துட்டு. அப்போ நீ ஜாலியாக இருக்கிறதுக்காண்டி உனக்கு வந்து இது தேவைப்படுது அப்படின்னும்போது நான் வந்து என்னோட நிம்மதி எனக்கு ரொம்ப முக்கியம், நான் வெளில போகிறேன் அப்படின்னு கிளம்புறேன் அப்படின்னும்போது உனக்கு ஒரு பயம் வருது. அப்போ இது உனக்கு தப்பு சரின்னு தோணுது. அப்படி தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் அப்போ நான் அதை அவங்கக்கிட்ட சொல்லும்போது சரி ஜென்டல் பேரண்டிங்காக நம்ம போகலாம், நம்ம வந்து நீ பாதி நேரம் பார்த்துக்கோ, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நீ கேர் பண்ணிக்கோ, ஈவினிங் டு நைட் வரைக்கும் நான் கேர் பண்ணிக்கிறேன்ற மாதிரி இப்போ போயிட்டுருக்கு. இப்போ போயிட்டுருக்க வரைக்குமே பிரச்சனை எதுவும் கிடையாது. பிகாஸ் ஏன்னா அவங்க குளிக்க வச்சுருவாங்க, நான் சாப்பாடு ஊட்டிடுவேன். அவங்க குளிக்க வைக்கிற கேப்பில் நான் சமைச்சிருவேன். வீட்டில் காலையிலே சமைச்சிருவேன், மத்தியானத்துக்கும் சமைச்சிருவேன். இதுதான் வேணும்னு அவங்க கேட்குறது கிடையாது. அதனால் எங்களுக்கு பிரச்சனையும் கிடையாது. அப்போ எது இருக்கோ அவசரத்துக்கு நான் சமைச்சு வச்சுட்டா அவங்க காலையிலேயே குளிக்க வச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் பிரச்சனை கிடையாது. அந்த பையன் தூங்கும்போது நான் குளிச்சுக்கிறது, பாத்ரூம் போகிறது, காலையில் அதே மாதிரி நான் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிற வரைக்குமே அவங்க அந்த குழந்தைய கேர் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து குழந்தைய வாங்கிப்பேன், அவங்க போய் ஃப்ரெஷ்அப் ஆகிறது எல்லாம் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. அப்போ இப்படி ஜென்டில் பேரண்டிங் இப்படி போகும்போது இதில் பிரச்சனையே வராது நமக்கு. இப்போ குழந்தை நார்மல் ஆகிட்டே இருக்கான் கொஞ்சம் கொஞ்சமாக. அவனுக்கு இந்த கத்துற ஆங்கர் இஷ்யூ, இந்த பிரச்சனை இது எதுவுமே கிடையாது. அப்போ நம்மளை ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு மாற்றணும் அப்படின்னா நம்ம ஃபேமிலி டோட்டலாக மாறிடும். அப்போ இருந்து என் ஃபேமிலிக்கும் 2 மந்த்ஸ் முன்னாடி என்னை வந்து யாராவது கேட்டிருந்தா நிம்மதியாக இருக்கியான்னு கேட்டிருந்தா கண்டிப்பாக நானும் அதே சுச்சுவேஷனில் தான் உட்காந்துருப்பேன். ஒன்று அழுதுட்டு இருந்திருப்பேன், இல்லைனா என்னை விட்டுருங்க நான் எங்கேயாவது போகிறேன் இருப்பேன். என் மைண்ட் செட் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ கேட்கும்போது அப்படி தோணாது. எனக்கு என் குடும்பம் தான் வேணும்னு சொல்லுவேன். நல்லா தான் இருக்கான், நிம்மதியாக தான் இருக்கான். அதுக்கு காரணம் என் வீட்டுக்காரர். அவர் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு நான் உனக்காக மாற்றிக்கிறேன், குழந்தைக்காக மாற்றிக்கிறேன், நம்ம ஃபேமிலிக்காக நான் மாறினதுனால தான் இவ்வளவும் வந்து எங்களுக்கு வந்து இதாச்சு. ஒரு குழந்தை இருக்குது, இல்லை ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ இருக்கா, அம்மா கத்தும்போது ஏன் கத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல, எதுக்கு கத்திகிட்டே இருக்கா, எதுக்கு இப்படி பேசிகிட்டே இருக்கா, அப்படி தான் இருக்குது உங்களுக்கு. அவங்கக்கிட்ட அமைதியாக உட்காந்து என்னம்மா உனக்கு பிரச்சனை, உனக்கு என்ன செய்ய தோணுது, குழந்தைய தாண்டி உனக்கு என்னம்மா தேவை, உனக்கு என்ன செய்ய தோணுது, உனக்கு என்ன வேணும்னு மட்டும் கேளுங்க. அதோடு உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். அதிகபட்சம் இந்த 2 ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வச்சாலே போதும். ஒருவேளை ஆம்பளை பசங்க பார்க்குறீங்கன்னா இதை கண்டிப்பாக செய்யுங்க. உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க. உங்களுக்கு வேறு உலகம் இருக்குது, ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறதுலாம் தப்பு கிடையாது. அதுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்குது, ஒன்றுமே கிடையாது. ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் யோசிச்சுக்கோங்களேன், ஒரு 4 இயர்ஸ் இப்போலாம் ஸ்கூல் சேர்க்குற வரைக்கும் உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்களேன். அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த பையன் ஸ்கூலுக்கு போயிடுவான், அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போயிடும், பிரச்சனை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து நார்மலாக காலையில் அவங்க உங்கள் கூட சேர்ந்து ஆஃபீஸ் போகும்போது அவங்க குழந்தைய அனுப்பிச்சி விட்றாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். அப்போ ஈவினிங் குழந்தை வரும்போது பிரச்சனையே இருக்காது. ஈவினிங் குழந்தை வரும்போது நல்லா கேர் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு வேணுன்றதை பண்ணலாம், செய்யலாம், எல்லாமே ஸ்மூத்தாக போகும்ல. அப்போ நீங்கள் தான் உங்களை மாற்றிக்கணும். அந்த 4 இயர்ஸ்க்கு மட்டும் உங்கள் ஃபேமிலி எந்த பிரச்சனையும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக போகணுன்னு உங்களுக்கு ஆசை இருந்தால் யோசிக்க வேண்டியதோ மாற்றிக்க வேண்டியதோ உங்களை தான். அது பொண்ணை போய் மாற்றிக்கோ நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணணுன்றதெல்லாம் வந்து இப்போல்லாம் ஆல்ரெடி தெரியும், எடுத்ததுக்கெலாம் டிவோர்ஸ் அப்படி தான் போகுது.
அது அவங்க தப்புன்னு சொல்ல முடியாது. அதை தாண்டி வேறு வழியும் கிடையாது. ஏன்னா குழந்த விஷயம், வேறு விஷயம்னா கூட பார்த்துக்கலாம், பேசிக்கலாம். இது குழந்த விஷயம் இல்லையா? அதனால் தயவு செஞ்சு உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க. இது என்னோட தயவான வேண்டுகோள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட கருத்துக்களை இங்கே பதிவிட்டு போங்க. ரொம்ப நன்றி.